வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி பர்த்டே எடிட்டிங் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. இந்த ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செகண்ட் பக்கம் நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு குட்டி வீடியோ தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் வந்து இங்கே ஒரு பிஜிஎம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரான பிஜிஎம் ஆர் பர்த்டே சாங் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ண போகிறேன் நான் இப்போ. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த மியூசிக் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லென்த்தாக போகுது இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கட் பண்ணிக்கலாம். நம்ம அதை கட் ஆப்ஷன் வந்து கொடுத்து ரைட் ஆஃப் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு கட் ஆகிடும். அண்ட் அகைன் லேயருக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஸ் டைப் பண்ணிக்கலாம். டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் அகைன் ப்ளே பண்ணுற பாருங்கள். அண்ட் அகைன் அந்த வேவ் முடிஞ்சிருச்சு. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் லேயர் கொடுத்துக்கலாம். அகைன் லேயருக்குள்ளே போய் டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு பர்த்டேவோ நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை லவ் அப்படின்னு டைப் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படியே கட் ஆகிடுது இல்லையா நமக்கு. ரைட் ஆஃப் லேயர் கொடுத்துக்கலாம். அண்ட் அகைன் அதே மாதிரி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஏ கொடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க்காக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதில் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே உங்களுக்கு டார்க்காக அந்த ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. அந்த கலர் தான் அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கே நமக்கு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஃபேட் கொடுத்துருங்க. அண்ட் அகைன் நான் ஃபேட் கொடுத்துக்கிறேன் அவுட் அனிமேஷனுக்கும். அண்ட் அகைன் இதுக்கும் 2யூக்கும் மை லவ் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அவ்வளோதான் கைஸ், நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேஷை வந்து கொடுத்துக்கோங்க. மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு எம்டியாக வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு சேம் 7 பக்கம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். நம்ம லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒன்று, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே இதான் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி லேயர் ஆப்ஷனுக்குள்ளே மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெம்ப்ளேட் தான் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் டெம்ப்ளேட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துக்கிறேன். வால்யூம் மியூட் பண்ணிடுறேன். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் வந்து காட்டுவாங்க. டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. சென்ட் டு பேக், பிரிங் டு ஃப்ரண்ட், டூப்ளிகேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து பேக்கில் போயிடுச்சு நமக்கு. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குரோமாக்கின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 பக்கம் கொடுத்துக்கோங்க கீழே இருக்கிறத. நம்ம வந்து இதோட வந்து நம்ம எல்லாத்தையுமே அது பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ டெம்ப்ளேட் கட் பண்ணிக்கலாம். நான் ப்ளே பண்ணுற பாருங்கள்.
பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யாருக்கு பர்த்டேவோ அவங்க ஃபோட்டோ கூட நீங்கள் பின்னாடி வச்சு குரோமாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளெண்ட் ஆகிடும் அதுக்குள்ளே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட ஃபோட்டோ வச்சு கூட உங்களோட சாங் வச்சு கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இப்போ ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான குட்டியான ஈஸியான ஒரு வீடியோ தான். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா கூட ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றி குரோமாக்கி வச்சு பிளெண்ட் பண்ணுறது தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணி சாங் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் எந்த விதமான நாய்ஸும் வராமல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு 3:15 ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.